கனமழை நீடிப்பதால் சென்னை பெருநகரில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என? சென்னை கடற்பரப்பை ஒட்டி சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என சொல்லப்பட்டிருந்தது. ஒரு சில இடங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றிற்கெல்லாம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் நலன் கருதி இந்த விடுமுறை என்பது நேற்று மாலை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகளுக்கான விடுமுறையையும் அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கும் நேற்று அந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய டிட்வா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரே இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 2 நாட்களாக, அதாவது இந்த 2வது நாளாகவும் மழை தொடரக்கூடிய அந்த சூழல் தான் நிலவி வருகிறது. நேற்று காலையிலிருந்து விடாது பெய்திருக்கும் மழையானது நேற்று நள்ளிரவிலும் விட்டு பெய்ய தொடங்கியது. லேசான சாரல் மழை அழிந்து விடக்கூடிய ஒரு சூழலும் அந்த பகுதியில் காணப்பட்டிருந்தது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பலத்த காற்றுடன் ஒரு சில இடங்களில் காற்றும் அடிக்க தொடங்கி இருக்கிறது, காற்றும் சுழன்று வீச தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. சென்னையில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாழ்வு மண்டலம் ஒரே இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது. மேலும் அதனுடைய நகர்வு என்பது மீண்டும் சென்னை பகுதியை நோக்கி, சென்னையினுடைய பரப்பை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று நள்ளிரவில் ராயப்பேட்டை, அண்ணா சாலை, சென்ட்ரல் உள்ளிட்ட இடங்கள் மற்றும் வட சென்னை, தென் சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்ததன் காரணமாக அந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் இரவு முழுவதுமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிட்வா புயலாக தமிழக கடலோர பகுதியை, வடகடலோர பகுதியை நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருந்தது. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் 10 மணி நேரங்களுக்கு மேலாக எந்த பகுதியிலும் நகராமல் மையம் கொண்டிருந்தது. குறிப்பாக சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் சென்னை மற்றும் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகளுக்கான விடுமுறையும் அதனால் தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வடதிசையை நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரக்கூடும் என கணிக்கப்பட்ட நிலையில் ஒரே இடத்தில் அது நீடித்திருந்தது. கிட்டத்தட்ட 10 மணி நேரங்களுக்கு மேலாக அதனுடைய எந்த வேகமும் நகர்வும் இல்லாமல் மையம் கொண்டிருந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் போது அது கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதன் காரணமாக அது ஒரே இடத்தில் இருந்தது. அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று மற்றும் ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு எந்த பகுதியிலும் நகராமல் அப்படியே இருந்து கொண்டிருந்த நிலையில் அது வலுவிழக்கும் பட்சத்தில் கரையை கடக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அது தென்மேற்கு திசையில் அது நகர்ந்து அதனுடைய அந்த வலுவிழந்த தரை பகுதியை அறிந்து அது வலுவிழக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக காற்றழுத்த தாழ்வுமாக மாறிய பிறகாக சென்னை மற்றும் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் அது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றும் 2வது நாளாக தொடர்ந்து சென்னையில் சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவிலிருந்து நான் பல்வேறு பகுதிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு பகுதிகளை பார்த்திருந்தோம். அந்த பகுதியில் எல்லாமே சாரல் மழை விட்டு கனமழை என்கின்ற அளவிலே மழை இருந்தது. ஒரு சில இடங்களில் சுழன்றிருக்கக்கூடிய காற்று வீசக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. 2வது நாளாக சென்னையில் சாரல் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த தற்போது நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து தரையை கடக்கக்கூடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.